காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் அமமுக கூட்டணி உறுதியாகி இருக்கிறதாக அவர் கூறியிருக்கிறார். அது குறித்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அது சம்பந்தமான கோரிக்கைகள்லாம் நாங்கள் ஏற்கனவே அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். திரு வி.கே. சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கிறேன். இன்று வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேரில் சொன்னதை திருச்சி சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாது சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவோம், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று இந்த பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். பாஜகவுடன் அமமுக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது, நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறேன் என்று டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். விவரங்களை பிறகு விரிவாக பார்க்கலாம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.